தமிழர் திருநாள் தைத்திங்கள் முதல் நாள் ஜனவரி 15 அன்று அவினியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ள வாடிவாசல் பகுதிகளில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆய்வு மேற்கொண்டார். அவினியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் பகுதிகளில் ஆய்வு செய்த மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன், மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன், மதுரை தெற்கு காவல் துணை ஆணையர் பாலாஜி, மதுரை மாநகர மேயர் இந்திராணி பொன்வசந்த் மற்றும் கால்நடைத்துறை மண்டல இயக்குனர் நடராஜ்குமார் பாண்டியன் மற்றும் மதுரை தெற்கு தாலுகா தாசில்தார் முத்துப்பாண்டி, மதுரை மாநகராட்சி உதவி பொறியாளர் செல்வ விநாயகம், 92வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கருப்புசாமி ஆகியோர் ஜல்லிக்கட்டு நடைபெறும் வாடிவாசல் பகுதி மற்றும் கால்நடை பரிசோதனை பகுதி, மாடுகள் வெளியேறும் பகுதி, மாடுகள் சேகரிக்கும் பகுதி ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரையிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் வி. காலமேகம். இந்த இடத்துல போடுவீங்கல்ல, அது ஆகலன்னு சொல்றாங்க. சார் ஏசி சார் குளிச்சோம் சார் ஏசி சார் மாடு எங்க வேணா உள்ள அதான் நான் அன்னைக்கு சொன்னீங்களா, நெல்ல பூல அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். வெளியாவது உள்ள வர முடியாது. மாடுகள் முன்னாடி ஒன்றும் ஆகாது. ஆக்சுவலாக சீன் பேரிங் வந்து எனக்கு தெரிஞ்சது படி போட சொல்லுவாங்க. ஏன்னா 10 செகண்ட் நீட்டா இருக்கும். உங்களுக்கு லேபர் ஒர்க் கம்மியாகும். வாங்கிட்டு இன்டர்லாக் பண்ணிட்டோம்னா எல்லாமே அப்படியே கரெக்டாக எந்த இடத்துலையும் ஆமாம் உள்ள வர்றதுக்கு கொண்டு வர்றது இந்த பக்கம் கூட 1000 அதாவது ஹோல்டிங் ஏரியா தாங்க நிறைய நம்பர் வாங்கிக்கோங்க. ஹோல்டிங் ஏரியா அதை செக் பண்ணி உள்ள வரும். இதுனா உள்ள விட்டா அது மட்டும் போயிடும். எக்ஸப்ட் அந்த கல்பல் பேரியர் இருந்தால் கொண்டு போயிடுது. ஹோல்டிங் ஏரியாவில் தான் நடுவில் உள்ள வர்றது, அதனால் வரக்கூடிய ஹோல்டிங் ஏரியா ரொம்ப வரக்கூடிய இடம். இது இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப உடனுக்கு நம்பி இருக்கிறதால இதுல கூட நடுவில் வச்சு கட்டி விட்டுலாம். மூடால எவன் ஏரியா வந்து 1 கிலோமீட்டர் வருது மேடம். அப்படியே பின்னாடி இருக்குங்க கேமரா.